வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக பழைய ரயில் பெட்டிகள் எல்லாமே புதிய ரயில் பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயிலுக்கு புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. அது எந்த ரயில், எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது காச்சேகுடா அப்படிங்கிறது ஆந்திராவின் முக்கியமான தெலுங்கானாவின் முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஹைதராபாத்தை இணைக்கணும் அப்படின்னா அந்த ட்ரெயின் தான். அது வாரத்தில் 4 நாட்கள் இயங்குகிறது. காச்சேகுடாவிலிருந்து சென்னை எக்மோர் வழியாக செங்கல்பட்டு வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 17652 அப்படிங்கிற நம்பரில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஈவினிங் 5 மணிக்கு காச்சேகுடாவிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கர்னூல் சிட்டி, கடப்பா வழியாக ரேணிகுண்டா வந்து ரேணிகுண்டாவிலிருந்து தமிழகத்தின் பகுதியான திருத்தணியிலிருந்து அரக்கோணம், சென்னை, எழும்பூர், மாம்பலம் மற்றும் தாம்பரத்தை தாண்டி மறுநாள் காலையில் 8:45 மணிக்கு செங்கல்பட்டை வந்து சேர்க்கிறது. இந்த ரயிலுக்கு ஜனவரி மாதம் 13ஆம் தேதியில் இருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் செங்கல்பட்டில் இருந்து ஒவ்வொரு திங்கள், புதன், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 3:35 மணிக்கு செங்கல்பட்டில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக மறுநாள் காலையில் 7:55 மணிக்கு காச்சேகுடாவை சென்றடைகிறது. இந்த ரயிலுக்கு வருகிற 17ஆம் தேதி ஜனவரியிலிருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. அப்படி புதிய பெட்டிகள் வழங்கப்படுறதுனால இன்னும் அதிகப்படியான இருக்கைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ரயிலின் வேகமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இன்னும் நிறைய ரயில்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது. ஒவ்வொன்றா புதிய பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 2027க்குள்ளே எல்லா ரயில்களையும் நம்ம எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றுவோம் அப்படின்னு ரயில்வே சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் பல்வேறு ரயில்களுக்கு அந்த வாய்ப்பு எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். நிச்சயமாக வாரத்தில் 4 நாட்கள் இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கு புதிய பெட்டிகள் வழங்கப்படுறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அப்போ தான் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. உடனுக்குடன் அதை நீங்கள் பெறுறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.